இறைபக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம இந்த பதிவுல ரிஷப ராசி, ரிஷப லக்னம் பற்றிய ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். ஏன்னு கேட்டா, இந்த ஜோதிட முறைகள்ல ராசியை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய முறையாக இருந்தாலும் சரி, லக்ன பாவத்தை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய முறையாக இருந்தாலும் சரி, அல்லது ரிஷப ராசியிலேயே ஒரு ஆணுடைய ஜென்ம ஜாதகமோ, ஒரு பெண்ணுடைய ஜென்ம ஜாதகமோ, ஜீவகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஒரு ஆணின் ஜென்ம ஜாதகத்தில் ரிஷபத்தில் நின்றால், ஜீவி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஒரு பெண்ணுடைய ஜென்ம ஜாதகத்தில் ரிஷப ராசியில் நின்றால், அவர்கள் பெரும்பாலும் கடன் சுமைக்கு ஆளாகிறார்கள். அதை நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா இது என்ன ஒரு விதியாக இருந்தாலும், இந்த ரிஷப ராசியினுடைய தத்துவம் காலபுருஷ தத்துவத்தினுடைய ஒரு ரகசியம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாமே இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா, இந்த ஜோதிட கலை நம்ம வாழ்வியல் சம்பந்தப்பட்ட மனித வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு சில சுக துக்கங்களை நம்ம ஒரு கலையை வைத்து தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு ஏதாவது நம்ம ஒரு பரிகாரங்கள், ஒரு சில ரெமெடிகள் பண்ணி அதனுடைய தாக்கத்தை குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் இது முதல்ல வடிவமைக்கப்பட்டது. இது நம்ம போகக்கூடிய பாதை சரியானதா, அதை நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படின்னா, கிரகங்களை அடிப்படையாக வைத்து ஜென்ம ஜாதக குறிப்பில் இருக்கக்கூடிய கிரகங்களை அடிப்படையாக வைத்து நம்ம அதை சரி பண்ண முயற்சி பண்ணலாம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுல ரிஷப ராசிக்கு, ரிஷப லக்னத்திற்கு, ரிஷபத்திலே குரு நிற்கக்கூடிய ஆண்களுக்கு, ரிஷபத்திலே சுக்கிரன் நிற்கக்கூடிய பெண்களுக்கு கடன் சுமை வருகிறது. அதற்கு என்ன காரணமாக இருக்கும்? உதாரணமா, ரிஷப லக்னம் ஒரு நபர் பிறக்கிறாருன்னு வச்சுக்குவோம். ரிஷப லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக உங்களுடைய லக்னாதிபதியே வருவார். அதே மாதிரி காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி புதன். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம். சரிங்களா? அதாவது ரிஷபத்துக்கு 5லே, காலபுருஷனுக்கு 6வது இடத்துல உங்களுடைய லக்ன அதிபதி நீச்சமாகிறார். இது ஒரு 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 அமைப்பு. சரிங்களா? சரிங்க. சுக்கிரன் மட்டும் நம்ம ஒரு முக்கியமா ரிஷபராசியை நம்ம எதனால எடுத்து அவங்க கடன் சுமையினால பாதிக்கப்படுறாங்க, ரிஷப லக்னத்தை நம்ம எடுத்து அவங்க கடன் சுமையினால பாதிக்கப்படுறாங்க நம்ம ஏன் சொல்றோம்? மகாலட்சுமியினுடைய தத்துவம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய அம்சம். சுக்கிர கடவுள் பாத்தீங்கன்னா மகாலட்சுமியாக ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பணம், காசு, ஒரு லக்ஸரி லைஃப், ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்கான போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்களே இந்த ரிஷபத்துல பிறந்தவர்கள் தான். கடுமையாக உழைக்க தயாராக இருக்கக்கூடியவர்கள், ஒரு சில பிரச்சனைகளை மிக எளிமையாக சுலபமாக அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணக்கூடியவர்களும் அவங்கதான். அந்த வகையை நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது, ரிஷபத்தை லக்னமாக கொண்டவர்கள், ரிஷபத்தை ராசியாக கொண்டவர்கள், ரிஷப ராசியிலே ஜீவன் அமைய பெற்ற ஆண்கள், அதாவது குரு பகவான், ரிஷப ராசியிலே ஜீவன் அமைய பெற்ற பெண்கள், அதாவது சுக்கிர பகவான், இவர்கள் கடன் சுமைக்கு அதிகமாக ஆளாகிறார்கள் அப்படிங்கிறது நம்மளால ஆய்வு பண்ணி பார்க்க முடியுது. சரிங்க, நம்ம ரிஷபராசிக்கு மட்டும்தான் இந்த விதியா? அப்படி கிடையாது. ரிஷபராசி இந்த 12 ராசி லக்னங்களில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ராசியாக நம்ம ரிஷபராசி ஆய்வு பண்ணும்பொழுது வருது. இதுல நம்ம என்னங்க பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கேள்வியை கேட்கலாம். சரி, நீங்க சொல்ற மாதிரி ரிஷபத்துல நான் பிறந்து ஒரு நடுத்தர வாழ்க்கை, ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்றவங்க எல்லாம் ரொம்ப மோசமான பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க. அதாவது ஒரு கடனை ஏற்படுத்தி அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறது, ஒரு கடனை தீர்வு பண்ண முடியாம ஒரு நெருக்கடியில மாட்டிக்கிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறது. தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு வருத்தப்படக்கூடிய நபர்களை பார்க்க முடியுது. இந்த ரிஷபத்தினுடைய தத்துவம் கடுமையாக உழைக்கக்கூடியது. ஒரு எருதினுடைய குறியீடு ரிஷபராசியிலே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது எருது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பழகின வேலையை மிக அருமையாக செய்யக்கூடியதுதான் அந்த மாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது என்ன தத்துவம் அதுல இருக்குது அப்படின்னா, காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷபம். காலபுருஷனுக்கு 6லே போயிட்டு உங்களுடைய லக்ன அதிபதி நீச்சம் ஆகுறதுனால பொருளாதார நெருக்கடியில பெருசும் பாதிக்கப்படுறீங்க அப்படிங்கிறது உண்மை. முதல்ல நீங்க என்ன சரி பண்ணணும் அப்படின்னா, நம்ம பராசர விதியை அடிப்படையாக வைத்தாலும் சுக்கிரனை பலப்படுத்த வேண்டும். நம்ம பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சுக்கிரனை பலப்படுத்தணும். நாடி விதியை அடிப்படையாக வைத்தாலும் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தில் வரக்கூடிய ஜீவன் சுக்கிரனை பலப்படுத்தணும். அவ்வளவுதான் விஷயம். இப்ப நீங்க ரிஷப ராசியில அல்லது ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த ராசி அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய ஜோதிட முறையும் நிறைய பலன்கள் கொடுக்கும். நீங்க நிறைய அட்வான்ஸான முறைகள் நிறைய வந்திருந்தாலும் சரிதான், இந்த ரிஷப ராசியில இருக்கிறவங்களும் நீங்க பெரிய அளவுல இந்த கடன் சுமையினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறதுனால இந்த பரிகார முறை ரொம்ப விளக்கமாக நம்ம சொல்றோம். ஒரு ஜென்ம ஜாதகத்தின் 6ஆம் இடம் கடனை குறிக்கக்கூடியது.
நம்ம சமாளிக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க 6ஆம் இடத்தை வந்து குறிக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா 6ஆம் அதிபதியை பலப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய சூட்சமம். சுக்கிரனை நம்ம வந்து எப்படி பலப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கமே. பொதுவா சுக்கிரன் பலப்படுத்துவதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, சுக்கிரனுடைய கிரக காரகங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சுக்கிர கடவுள் வந்து பாத்தீங்கன்னா, சுக்கிர கிரகம் எந்த எந்த கடவுள் வந்து பாத்தீங்கன்னா, அதிதேவதையா வராரு அப்படின்னு பார்க்கணும். அந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பண்ணணும். சுக்கிரன்னாலே மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது ஒண்ணு. அதே மாதிரி சுக்கிரன் வந்து இந்த ரிஷபராசியினுடைய தன்மை நந்தி வழிபாடு மிக அருமையான பலனை தரும். ஒவ்வொரு சிவாலயங்களிலும் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமாள் என்று சொல்லக்கூடிய முன்னடையனாக சிவாலயங்களில் லிங்க வழிபாடு நடக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் கொடுக்கிறது, பசும்பால் கொடுக்கிறது, இளநீர் கொடுக்கிறது, அல்லது பால், பன்னீர் இது போன்ற நீங்கள் உங்களுடைய கையாலேயே வந்து சிவாலயங்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்த கடன் சுமை ரிஷப ராசிக்கார அன்பர்களுக்கு குறையும். ரிஷப லக்னக்கார அன்பர்களுக்கு குறையும். தாந்திரிகமாக நம்ம ஏதாவது சரி பண்ணலாமா, இந்த கிரகத்தை வலுப்படுத்த முடியுமா, கடன் சுமையை குறைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் நம்ம வந்து கடனுடைய ஒரு சிறு பகுதியை, இப்ப நமக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா ஒரு 100 ரூபாய் நம்ம வந்து கடன் அடைக்கலாம். அல்லது 1,00,000 ரூபாய் கடன் இருக்குன்னா நம்ம ஒரு 5,000 ஒரு 5,000 ரூபாய் கடன் வந்து அடைக்கலாம். இந்த கடனுடைய சிறு பகுதி வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய ராகு காலம், ஒரு 10:30 12 வந்து வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய ராகு காலத்துல கடனுடைய சிறு பகுதியை அடைக்க வந்து முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் எளிமையான சில பரிகார முறைகள் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நந்தி வழிபாடு மட்டுமே ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும். தொடர்ந்து நீங்க அந்த வழிபாடு பண்ணிட்டு இதனுடைய பதிவினுடைய அந்த கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இறைபக்தி டிவியோடு. நிறைய ஜோதிட தகவல்கள், பரிகார முறைகள், ஜோதிட டிப்ஸ் இது மாதிரி எல்லாம் நிறைய வந்து நம்ம வந்து பதிவு பண்றோம். கிரக பயிற்சிகள் பதிவு பண்றோம். தனியா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்படுறீங்கன்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல முதல் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜோதிட நிலையத்தினுடைய அந்த அட்ரஸ், அந்த முகவரி இருக்குது, மொபைல் எண் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். ஸ்ரீ வராகி ஜோதிடாலயம், ஜெயங்கொண்ட சோழபுரம். நாடி மற்றும் பரிகார ஜோதிடம், பிரசன்ன ஜோதிடம், டாரட் எல்லாமே ஆய்வு பண்ணக்கூடிய மாணவன். நன்றி.